முதல் 2 படங்கள் அவ்வளவு தூரம் நீங்க செதுக்கி அவரை கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு தேசிய விருது வரைக்கும் வாங்கியிருக்காரு. தம்பி வந்து நீங்க சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்த தம்பி. அவருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? இவர் தனுஷ் மாதிரி வருவாரா? எப்படி நடிக்கிறாரு? ஏன்னா கூட நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. இவர் பவிஷ், அவர் தனுஷ், அவ்வளோதான். 2 பேருமே பாட்டுக்கு அப்பயே தனுஷ் பார்த்தீங்கன்னா சும்மா யாருமே அப்படி வந்துட முடியாது. அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அங்கேருந்து உருளணும், அந்த 40 அடி மலையிலேருந்து உருண்டு வருவார், இது பண்ணுவார். ஸோ சேம் குவாலிட்டி இவர்கிட்டையும் பார்த்தேன். அதுக்காக மலையிலேருந்து உருள சொல்லலை நான், பட் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். படிச்சுட்டே இது பண்ணி என்ன 5 பேஜ் டைலாக பேசுகிறது டக்குன்னு. ஸோ அதுதான் நான் பார்க்குறது. ஃபஸ்ட் நாளே வந்து அவரை நீங்கள் அடிச்சிங்களாமா சார்? ஆமாங்க, வேண்டு தான் அடித்தேன். ஐ திங்க் இந்த கேரக்டர் வாண்டட் இருந்தது. அது கொஞ்சம் அடி பலிக்காத மாதிரி தாங்க அடித்தேன். அதை பெருசாக அப்படி பண்ணிட்டாங்க. ஹலோ சார், இங்கே 20 years பிஃபோர் வந்து அப்சசிவான லவ் பற்றிலாம் நீங்கள் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஜென்சியோட லவ் உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி கதை ஏதாவது எழுதணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்களா? உங்கள் சைடில் இருந்த ஒரு லவ் படம் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? பண்ணியிருக்கோம். ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. 80% முடிஞ்சிடுச்சு. இமிடியட்லி யூ வில் சி மை டேக் ஆன் ஜென்சி ஃபிலிம். எனக்கு ஜென்சி ஹிந்தியில் நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த காலத்துக்கு என்ன, அவ்வளோதான். எனக்கு ஐ ஷுட் லவ் த ப்ராசஸ், அவ்வளோதான். மேடம் சொல்லுதா சார், நீங்கள் வந்து தனுஷ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடிசம் படம் யாருமே அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. அந்த படம் ஏன் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இருக்குது? ஒருவேளை பவிஸுக்கு அது வருமா? அதே போல் காதலுக்காகவும் அவர் தான் பயங்கரமாக நீங்கள் முக்கோண காதல் நல்லா காமிச்சிருப்பீங்க. ஸோ பவிஸுக்கு பண்ணால் ரவுடிசமா இல்லை காதலில் இருந்தீங்களா? தனுஷ் சாருக்கு ரவுடிசம் படம் இப்போ யாருமே எடுக்கல இன்னும் அந்த அளவுக்கு. ஸோ அதே போல காதலும் தனுஷை வச்சு முக்கோண காதல் வேற லெவலில் கொடுத்துருப்பீங்க, காதல் கொண்டேனும். ஸோ ஒருவேளை பவிஸை வச்சு எடுத்தீங்கன்னா ரவுடிசம் முதல்ல எடுப்பீங்களா இல்லை காதலை புரியறதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா? ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின்ங்க. டைமில் என்ன தோணுதோ எதுக்கு வேணுமோ அடாப்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன்.